ராகி மாவு வச்சு ஒரு அடை சுடலாமா? வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். 2 கப் ராகி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு கை நிறைய பெரிய வெங்காயம், ஒரு கை நிறைய முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல்ல நல்லா சூடானதுக்கப்புறம் சின்ன உருண்டையாக ராகி மாவு எடுத்து இந்த மாதிரி தண்ணி தெளித்து லைட்டாக நல்லா எல்லா பக்கமும் சரிசமமாக வர மாதிரி தோசை மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மிலேயே வேக விடுங்க. தீயை அதிகமாக வச்சிங்கன்னா கருகி போயிடும், அடையும் வேகாது. 10-15 நிமிஷத்தில் நல்லா பெரட்டி இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா சூப்பரான மணமுள்ள ராகி அடை ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட தயிர் பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும்.